ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டேனி பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். என்னடா இவங்க தினமும் எதுனா ஒரு ஹேர் பேக் சொல்லிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடி நல்ல ஒரு ஹெல்த்தியாக சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். முடி வளரலை, எனக்கு முடி அதிகமாக கொட்டுது, அதிகமாக பொடுகு இருக்குது, முடி எனக்கு லென்த்தாக வேணும் அப்படின்றவங்களாம் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கல அப்படின்னாலும் எந்த பொருள்லாம் கிடைக்குதோ அந்த பொருளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி செம்பருத்தி பூ, எனக்கு பொடுகு கொஞ்சம் இருக்கிற மாதிரி வெயில் நாளில் அதிகமாக வருதுன்றதுனால, முடி கொட்டக்கூடாதுன்றதுனால நான் இது கூட வேப்பிலையும் ஆட் பண்ணிக்கினேன். வேப்பில ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். முடி கொட்டாது, வேர்வை அதிகமாக படியாது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களாம் வேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பொடுகு அதிகமாக இருந்தால் முடி வளரவே வளராது, ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும். அதனால நீங்கள் வந்து வேப்பிலை யூஸ் பண்ணிங்கன்னா, எந்த ஒரு ஹேர் பேக் போட்டாலும் அது கூட வேப்பிலை போட்டுக்கோங்க. சூப்பர் ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது கூட நான் மருதாணி எடுத்துக்கிட்டேன். மருதாணியுமே ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுனால நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் நல்லா லென்த்து கிடைக்கும். பட் ரொம்ப அதிகமாக போடாதீங்க, அதனால் கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, பட் நான் அதிகமாக போட்டு யூஸ் பண்ணதில்லை. கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மருதாணி. அதனால் என் கலர் அதிகமாக ஹேருக்கு வந்து சேஞ்ச் ஆனதில்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து பிளாக்காக இருக்கும் என்னுடைய ஹேர். அப்படியே ப்யூர் பிளாக்குன்ற மாதிரி ப்ரௌனிஷெல்லாம் இருக்காது, பிளாக்காகவே இருக்கும். ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சொல்கிற பொருள் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வேப்பிலை, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருதாணி. இது கூட நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு பக்கத்துலேயே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடச்சதுனால நான் இது எல்லாமே எடுத்துக்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கிட்டேன், ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துளசி எடுத்திருப்பேன். துளசிக்கு அப்புறம் என்ன எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி எடுத்துக்கிட்டேன். இது கூட நீங்கள் வெத்தலை வச்சதுனாலும் எடுத்துக்கலாம். இது எதுவுமே சளி பிடிக்குமா, நீர் கோத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ணவே பண்ணாது. நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுடைய முடி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஹேர் ஃபால் ஆகாது. இது எல்லாத்தையுமே நீங்கள் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு ஒரு கொஞ்சம் நல்லா முடியல தடவுற மாதிரி ஒரு ஃபார்மில் நல்லா குழகுழப்பா வரும். அந்த மாதிரி ஃபார்மில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா குழன்னு வரும். அதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு